இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன்மாறி மேல் பின்மாறி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் இந்த மாதத்தின் கடைசி நாள் காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். யோபுடைய வாழ்க்கையில் 2 கட்டங்களாக இந்த இடத்துல வேதம் சொல்கிறது. முன்னிலைமை, பின்னிலைமை. முன்னிலைமை எப்படி இருந்தது? நன்றாக எல்லா விதத்திலும் ஒரு நிறைவு இருந்தது. 10 பிள்ளைகள், அருமையான மனைவி, நல்ல சொத்து சுகம் எல்லாம் இருந்து, அதோடு மட்டுமல்ல யோபுவை குறித்து தேவனை சாட்சி கொடுக்கிறான். நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், பல விதத்தில் அந்த ஊர்ல பெரிய சீமானாய், செல்வந்தனாய், எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கனம் பெற்ற ஒரு மனிதனாய் குடும்பமாய் இருந்த அந்த யோபுவின் குடும்பத்துக்குள் தான் காற்று வீச ஆரம்பித்தது. புயல் வீசினது போல எல்லாவற்றையும் ஒரே நாள் வாரிக்கொண்டு போய்விட்டது. யோசித்து பாருங்கள். முன்னிலைமை நன்றாக இருந்தது, ஆனால் அதே சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. எல்லாவற்றையும் இழந்து தெருவுக்கு வந்து மனைவியும் யோபுவை தூசிச்சுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. சரீரம் முழுவதும் வியாதி. ரோட்டின் ஓரமாய் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். யோபுடைய நிலைமை அதுதான். யோசித்து பாருங்களா, பரிதாபமான ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு போயிட்டார். ஊர் உலகம் எல்லாமே கொடுத்த மரியாதை எல்லாவற்றையும் இழக்க நேர்ந்தது. நல்ல நண்பர்கள் கூட வந்து ஆறுதல் படுத்துவார்கள் சொல்லி பார்த்தால் காயங்களை ஆறாதபடி மீண்டுமாய் காயப்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில் யோபு பொறுமையாக இருந்தார். எவ்வளவு நன்றாக இருந்தோம், எல்லாம் போயிடுச்சு என்று சொல்லி புலம்பிக்கிட்டு, இந்த ஆண்டவரை நம்பி எதுக்கு, நான் உண்மையாக இருந்து எதுக்கு, உத்தமமா இருந்து எதற்கு, ஆண்டவருக்கு பயந்து எதற்கு, கேள்வி கேட்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரை, நான் உமக்காக தானே இருந்தேன், உண்மை தானே நேசித்தேன், எவ்வளவு காரியங்கள் தியாகம் பண்ணிருக்கிறேன், எவ்வளவு உமக்காக கொடுத்திருக்கிறேன், செய்திருக்கிறேன், பெரிய பட்டியலே போட்டுருவோம். யோபு அமைதியாய் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்திருந்தார். அவர் கொன்று போட்டால் நான் அவர் மேல் தான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி உறுதியா இருந்தார். ஆண்டவர் அதை பார்த்தார். குறித்த காலங்கள் முடிந்தவுடனே இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எவைகளெல்லாம் இழந்தாரோ கர்த்தர் அத்தனையும் திருப்பி கொடுக்க ஆரம்பித்தார். அதுவும் அப்படியே இருக்கிற வண்ணமாக அல்ல, இரட்டிப்பாய் 2 மடங்காய் கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. மனைவி திரும்பி வந்தாங்க. திரும்ப ஆண்டவர் 10 குழந்தைகளை கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள். 3 பெண் குழந்தைகளுடைய பெயர்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. முன்பாக இருந்ததை பெயர்கள் எல்லாம் இல்லை. அவ்வளவு அழகாய் சௌந்தரியமா அந்த பிள்ளைகள் உலகத்திலே இவ்வளவர்களை காட்டிலும் சிறந்திருந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் யோபுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஒருவேளை இந்த மாத கடைசியில வந்துட்டோம். திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு நாள் தான் எவ்வளவு செய்வது, எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பது, எவ்வளவு நாள் தான் காத்திருப்பது, எல்லா மத்தியிலும் நிந்தனை, எனக்கு என் ஜெபத்திற்கு பதில் வரலையே, இயேசுவை தானே நான் தேடி பற்றி பிடித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி புலம்புறீங்களா? இரட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். குறித்த காலம் வரும்பொழுது நிச்சயமாக பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் பெரிதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அருமையான குடும்பம், பிள்ளைகள், கணவன் மனைவி சந்தோஷமாக வாழும் பொழுது திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு புயல் வீசுகிறது. கணவனை இழக்க நேரிடுகிறது. அடுத்து என்ன செய்வது அந்த சகோதரிக்கு தெரியவில்லை. பிள்ளைகளை வளர்க்கணும், படிக்க வைத்து ஆளாக்கணும், எவ்வளவு காரியங்கள் இருக்கிற பொறுப்புகள். இவர்கள் என்ன செய்வதென்று தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே சார்ந்து கொள்ள மட்டும் கற்றுக்கொண்டார்கள். ஊர் உலகெல்லாம் சொன்னது ஏசு ஏசுன்னு சொல்லிட்டே இருந்தியம்மா, ஏசுதான் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவி, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அந்த இயேசு உதவி செய்யல என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சிறுமை, பண பிரச்சனை, இன்னும் மன பிரச்சனை, நிறைய விதத்துல போராட்டங்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. உதவி செய்ய யாருமே இல்லை. அப்படி பெற்றோர்களும் கஷ்டப்படுகிறவர்கள். அதனால இந்த மகளுக்கு வேண்டிய உதவி அவர்களால் முடிந்த அளவு தான் செய்ய முடிந்தது ஒழிய போதிய அளவு செய்ய முடியவில்லை. ஆனால் கண்ணீரோடு ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் அளந்து போய் பரிதாபமா நின்னாலும் ஆண்டவர் அந்த மகளை நினைவு கூர்ந்தார். ஒரு நாள் வந்தது, பிள்ளைகளை சாதாரண ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாங்க. ஏன்னா அவளுக்கு அந்த அளவு பொருளாதார வசதி கிடையாது. ஆனால் அவங்க சிறந்திருக்கும்படியா கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். படித்து முடித்து கிருபைகளை கர்த்தர் கொடுத்ததுனால வெளி தேசத்திற்கு கொண்டு போனார்.
கொண்டு போய் அங்கு நல்ல வேலைகளை கொடுத்து அங்கு ஆண்டவருக்கு மகிமையாய் பிரியமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து சிறையிருப்பை மட்டுமல்ல தேவைகளையும் சந்திக்கிற அளவு ஆசீர்வாதத்தின் எல்கைகள் விரிவாகிற அளவுக்கு கர்த்தரவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவள் சொன்ன காரியம் இதுதான். என்னுடைய முன்னிலைமை ஏதோ சாதாரணமாக இருந்தது. கணவன் இருக்கும்போது எல்லாம் போதுமானதா, ஏதோ அன்றன்றைக்குள் ஆகாரம் மற்றும், ஆனால் பின்னிலைமை இப்பொழுது பார்க்கும் பொழுது நிறைவாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிரம்பி வழியுகிற அளவுக்கு எங்கள் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரே. இன்னைக்கு எல்லா பட்ட பாடுகளுக்கு பட்ட பிரயாசங்களுக்கெல்லாம் பிரதிபலனை கர்த்தர் கொடுத்து அவைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். கர்த்தர் அந்த அளவு உயர்த்திருக்கிறார், நடத்திருக்கிறார் சொன்னார். ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார், கைவிட மாட்டார். நீங்கள் பட்ட பாடுகளை வீணாய் போக விட மாட்டார். நம்பிக்கையோடு இருங்க. ஊர் உலகம் 1000 சொல்லும், இனி இந்த குடும்பம் அவ்வளவுதான், இந்த பிள்ளைகள் அவ்வளவுதான், உங்க வாழ்க்கை அவ்வளவுதான், எதிர்காலமே கிடையாது. இல்லை, அவர்கள் முன்பாகவே இரட்டத்தனையாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும், மகிமைப்படும். அதைத்தான் நிச்சயமாய் செய்வார். ஜெபிப்போம். தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நன்றியுள்ள இருதயத்தோடு வந்து நிற்கிறோம்ப்பா. கடந்த 11 மாதங்கள் முடிந்துட்டதப்பா. ஒருபோல அநேக பாடுகளின் பாதையில, நெருக்கத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில, இழப்பின் பாதையில எதிர்பார்க்கவே இல்லை இந்த வருஷம் தொடங்கும் போது. ஆனா இப்படிப்பட்ட பாடுகள்லாம் வந்துருச்சேன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீ தைரியம் கொடுத்து, யோபு எவ்வளவு பொறுமையா இருந்தா, யோபு மாதிரி யாருமே இந்த உலகத்துல இழப்புகளை சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த யோபுவை நீ நினைவு கூர்ந்து ரத்தத்தினை திருப்பி கொடுத்து மகிமைப்படுத்தினீர், மகிமைப்பட்டீர். அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையில செய்வீராக. தேவதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். முன்னிலைமை காட்டில பின்னிலைமை ஆசீர்வதித்து உயர்த்துகிற பெருக பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.